அதிமுகவின் பிளவுக்கு காரணம் திமுக அதிமுக கூட்டணி சேர்றதுன்னு சொல்றது காரணமா, இல்ல விஜய் தரப்பு ஒரு ஆசை வார்த்தை கூறி அவங்கள பிளவு அந்த அந்த பிளவு ஏற்படுவதற்கு காரணம் ஆயிடுச்சா? அதாவது அதிமுக, திமுக சேரப்போகுது, சேர்ந்துருவாங்க அப்படின்றது பேசப்பட்டது. ஆனா அது நடக்கல. நடந்தது இவங்க மாத்தி ஓட்டு போட்டது நடந்தது. இங்க என்ன நடக்குதுன்னா, நடந்தத பேசுறதே கிடையாது. எதனால, யாருக்காக ஓட்டு போட்டீங்க? என்ன பேசப்பட்டது? எதனால டிடிவி தினகரன் ஒரு எம்எல்ஏ மாறுனாரு? அவர் கவர்னர் கிட்ட ஒரு மாரியும், சட்டமன்றத்தில வேற மாரி பேசினாரு. 24 மணி நேரத்தில மாறி மாறி பேசினாரு. ம். அதுக்கப்புறம் விஜய் எதுக்கு வந்து சால்வ போட்டாரு? விஜய்க்காக நீங்க எதுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா, அத பத்தி பேசவே மாட்டேன்றாங்க. அந்த கான்ஸ்பிரசியோ இல்ல அந்த புரிதலோ வெளியில வரது கிடையாது. ஆனா இந்த சைடுல திமுக, அதிமுக பேசுனாங்க, ஷாக் ஆயிட்டோம். திமுக, அதிமுக பேசுனாங்க, ஷாக் ஆயிட்டோம். இதே தான் சொல்லின்னு இருக்கிறீங்க. ம். சரி ஷாக் ஆயிட்டீங்கல்ல, ஷாக் ஆயிட்டா வீட்லயே இருக்க வேண்டியது தானே. எதுக்கு போய் தாவேக்காக்கு ஓட்டு போட்டீங்க? ஷாக் ஆயிட்டீங்க. ஐய்யய்யோ! அதிமுக திமுகவோட சேர்றதா? இது கனவுலே நடக்காது. வூட்லயே கோச்சின்னு உட்கார வேண்டியது தானே. எதுக்கு தாவேக்காவ போய் பார்த்தீங்க? எதுக்கு விஜய் வந்து சால்வ போட்டப்போ வாங்கினீங்க? அதிமுகவுக்கு மீண்டும் பலம் கொடுக்கணும், உயிர் கொடுக்கணும். ஏதோ ஒரு ஆக்டிவ்னஸ் நடக்கணும்ல. ஒரு சரி, ஒரு 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 வேகம் இருக்கணும்ல. சரி, போய் முடங்கிட்டா எப்படி? சரி முடங்கிட்டா எப்படி ரைட்டு. வேகம் குடுத்தாரா விஜய்? ஐயுஎம்எல்லுக்கு அமைச்சர் குடுக்குறீங்க. பாவம் 25 பேர் வந்து கஷ்டப்பட்டு ஓட்டுலாம் போட்டாங்க. ஏன் அதில ஒரு 5 பேருக்கு அமைச்சரவை குடுக்குறது தானே. இதெல்லாம் வாரியம்லாம் போடுறீங்களா? அதில ஒரு 5 பேருக்கு வாரியம் போட வேண்டியது தானே. 10 பேருக்கு வாரியம் போட்டா, கேஸ் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்கல்ல. அரசன நம்பி புருஷன விட்டுட்டு நடு ரோட்ல நிக்கிறீங்களா? மாவட்ட செயலர் பதவி போச்சா? கட்சி பதவி போச்சா? கேஸ் நடத்தினா எம்எல்ஏ பதவியும் போயிடும். யார நம்பி போனீங்க? உங்களுக்கெல்லாம் அனுபவம் இருக்கா இல்லையா? விஜய் வந்து கூட்டணி விஷயங்கள்ல எல்லா கட்சிக்கிட்டயும் பேசினது உண்மை. அவரே ம். பேசல, ஆள் வச்சு தான் பேசுவார் அவர். எப்பயுமே அவர் பேச மாட்டார். ரைட்டா? அவருக்காக பேசினாங்க, கொண்டாங்கன்றதெல்லாம் வந்துச்சு செய்தி. தாவேக்காவோட பியூட்டி என்னன்னா, மறுக்கவே மாட்டாங்க, இன்னும் இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. அமைதியா இருப்பாங்க. ம். இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. சாதிச்சிட்டாங்கல்ல. இனி நம்ம என்ன சொல்றது? சாதிச்சுட்டாங்க ரைட்டு. சரி, இப்போ தமிழ்நாட்டில மேகதாது பிரச்சனை இருக்கு. பேசணும். பேசுவீங்களா? பேச மாட்டீங்களா? பரந்தூர் பிரச்சனை இருக்குது. பேசுவீங்களா? பேச மாட்டீங்களா? திருப்பரங்குன்றம் இஷ்யூ அடுத்த வருஷம் வரும். திருப்பியும் தீபம் ஏத்தும்போது ஏத்துவீங்களா? ஏத்த மாட்டீங்களா? சார் அமைதியா அப்படியே உம்முன்னு இருக்கிறதுனால சாதிச்சதா பொறுப்பு கிடையாது. ஒரு தேர்தல்ல ஜெயிக்கிறது, தோக்குறதுன்றது வேற. தமிழ்நாட்டினுடைய மாண்பு, தமிழ்நாட்டினுடைய உரிமைன்றது வேற. அவர் பண்ணது மாண்பான அரசியலா? ஒரு கட்சி பொதுச் செயலாளர பார்க்க மாட்டேன். அந்த கட்சியோட தலைமை கிட்ட எழுத மாட்டேன். ஆனா அந்த கட்சி எம்எல்ஏ வந்து எனக்கு ஓட்டு போட்டா அது எனக்கு இனிக்குதுன்னா அது என்ன அரசியல்? இது குதிரை பேர அரசியல்னா வேற எது குதிரை பேர அரசியல்? கவர்னர் எதுக்கு 4 வாட்டி உங்கள வர வர வச்சாரு? ஏன்னா அவங்களுக்கும் இன்புட்ஸ்லாம் வந்திருக்கும்.